ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லாங் கவுன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இது வந்து நான் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். லைனிங் இப்போ மெயின் கிளாத் மேலே போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போ ட்ரெஸ். இது வந்து மாமோட ட்ரெஸ்ஸு. டாட்டர் ட்ரெஸ் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இவங்க ஒரு ஃபுல் saree எடுத்து கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் 1 மீட்ரு 1.5 மீட்டருக்கிட்ட யோக் பாட்டுக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ் குழந்தைக்கும் ஒரு அம்மாவுக்கும் ஒரு சாரியில் 1 மீட்டர் எக்ஸ்ட்ராவில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பாட்டமோட லைனிங் கட் பண்ணுறேன். நான் வந்து இப்போ கிராஸில் போட்டு கட் பண்ணாமல் நம்ம பெட்டிக்கோட்லாம் அட்டாச் பண்ணுவோம்ல, அதாவது இன்ஸ்கர்ட் அட்டாச் பண்ணுவோம்ல, அந்த பேட்டர்னில் கட் பண்ணி தான் நான் லைனிங் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இது வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க காட்டன் லைனிங்கு. அதனால் காட்டன் லைனிங்கு இது வந்து 2.5 மீட்ரு. இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கு. இந்த ஃபேப்ரிக்கில் எந்த மாதிரி அவங்க போட சொல்லியிருந்தாங்கன்னா half and half வர்ற மாதிரி போட சொல்லியிருந்தாங்க. அதனால கோணம் மடித்தா தான் நமக்கு அந்த மாதிரி வரும். அவங்க ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பிக்சரில் ஷேர் பண்ணுறேன் எந்த மாதிரி அதோட கட்டிங் வந்திருக்குன்னு. இது வந்து டபுள் ஷேட் saree தான் அவங்க எடுத்து கொடுத்துருந்தாங்க. டபுள் ஷேட் ஷேரியில் எந்த மாதிரி டபுளாக 2 கலரும் மிங்கிளாகி வருதுன்னு பாருங்கள். மேலே வந்து டார்க் கலரும் கீழே வந்து லைட் கலரும் இருக்க மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ண லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம அட்டாச் பண்ணுறப்ப இழுத்து அந்த மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு அளவு வந்து மாறிடும். ஃப்ளோவாக விட்டே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். சைடு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரை வந்து கட் பண்ணிக்கலாம். எப்போயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் மெயின் ஃபேப்ரிக்கு. அப்போ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸரெல்லாம். ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதை கட் பண்ணதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நெக் பீஸு, அந்த நெக் பீஸை வந்து கேன்வாஸில் அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அந்த நெக் பீஸை வந்து நல்ல பக்கம் திருப்பி சென்டரை வந்து நம்ம ஸ்டிச்சிங் ஒரு ஸ்டிச் போட்டாக்கும் நகராமல் இருக்கும். சென்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஃபுல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் நெக்கு. அதனால் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி இது வந்து பானைக்கு இல்லாமல் அதுலேயே கர்வ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஒரு 1/2 இன்ச் மட்டும் உள்ளே இருக்க மாதிரி விட்டுட்டு மிச்ச கிளாஸை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும். எப்பயுமே சென்டராக கிராஸாக இருக்க மாதிரி நாச்சஸ் போட்டால் தான் நமக்கு டர்ன் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் நாச் போடுறத விட. இப்போ கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து டாட்டு பிடிக்கிறத விட பேக்கில் டாட் பிடிச்சா ஷேப் இன்னும் நல்லாயிருக்கும். இது பேக் பார்ட்டு. பேக் பார்ட்டில் நம்ம லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டுக்கு வந்து பானை கேட்டிருந்தாங்க. நான் கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதோட ரோப்பும் அட்டாச் பண்ண போகிறோம். ரோப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். பேக் பீஸோட மேலே நம்ம நெக்கு வந்து ரெடி பண்ண இந்த நெக்கு வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். ரஃபாக ஒரு ஸ்டிச் அடிச்சுக்கணும். மேலேருந்து கரெக்டாக 2 இன்ச் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிப்போம். அப்போ நம்ம 2 இன்ச் வச்சாக்கோ 1.5 இன்ச் கேப்பில் நம்ம ரோப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாக்கோ ரொம்ப முதுகுக்கு மேலே இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுலேருந்து 1/2 இன்ச் இல்லைனா 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மற்ற உள்ளே இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எட்ஜுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கிட்டேன். இந்த நாச்சஸ் போட்டால் தான் நமக்கு டர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணி
மேலே ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நெக்கை. எப்போயுமே பேக் பார்ட்டுக்கு லாங் கவுனில் நெக்கு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேக் டாட் பிடிக்கணும். அப்போ தான் வந்து சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம பேக் டாட் பிடிச்சிட்டாக்கோ கழுத்தை ஃபினிஷ் பண்ணுறப்ப நீட்டாகவே இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல பிசுறு விழுந்துடும். இது பேக் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு காட்டுறேன். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் நம்ம பேக் பார்ட்டை. ஃபோல்ட் பண்ணதுலேருந்து 3 இன்ச்லேருந்து 1 இன்ச் வச்சு மேலே 4.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து லென்த்தாக டாட் பிடிச்சிக்கணும். ஒரு சைடு மார்க் பண்ணிட்டு சேம் இதை ட்ரேஸ் எடுத்து பேக் சைடும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 4.5 இன்ச் வைக்கிறப்ப 1/2 இன்ச் வந்து நம்ம பாட்டம் ஜாயின் பண்ணுறப்ப போயிடும். அப்போ 4 இன்ச் இருக்கும் டாட்டுக்கு. இப்போ டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறப்ப மேலேருந்து அப்படியே சருன்னு வெளியே வந்துடாமல் கார்னரில் எட்ஜில் நிப்பாட்டிட்டு அப்படியே பேக் தையல் போடணும். இப்படி போடுறப்ப மேலே இருக்க இது வந்து பிரியாது நமக்கு. இப்போ பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எந்த இடத்துலையுமே சுருக்கே இருக்காது. ஹேண்ட் வந்து நம்ம எப்பயும் போல் நார்மலாக அடித்து திருப்பிக்கலாம். ஹேண்டுக்கு கீழே எப்பயும் 1/2 இன்ச் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம். பீஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனா நம்ம கை ஸ்டிஃபாக இருக்கும். 1/2 இன்ச் நான் விட்டுருக்கேன் கீழே பிடிக்கிறதுக்கு. இது நம்ம ஸ்லீவ் வந்து எப்பயுமே 2 ஸ்லீவும் ஒரே டயத்தில் ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து திருப்பி மாற்றி ஒரே பக்கமாக வைக்காமல் ரெண்டுமே ஒரே டயத்தில் ஸ்டிச் பண்ணாக்கும் நம்ம மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில நேரம் பிகினர்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 ஸ்லீவும் ஒரே சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரே பக்கமாக ஸ்லீவ் ரெண்டுமே ஒரே பக்கம் ஸ்லீவாக வராது. இப்போ ஒரு படிமான ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஃபுல் ஸ்லீவையும் ஒரு தையல் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வச்சு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணணும். கரெக்டாக 1/2 இன்ச் விட்டுருந்தேன். 1/2 இன்ச்சுக்கு கரெக்டாக பிடிச்சி தைச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டிச் பண்ணியிருந்ததை ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். இப்படி போட்டால் நமக்கு வந்து தட்டாது முதுகில். ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இனி ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணணும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணால் யோக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இழுத்து பிடிக்கக்கூடாது. ஃப்ளோவாக விட்டால் தான் சுருக்கு இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நான் வந்து சென்டரில் எப்பயும் பின் பண்ணிட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு. நம்ம கரெக்டாக ஸ்லீவ் கட் பண்ணியிருந்தால் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போதே இறக்கமாக கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்காது.